அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள். ஆதவன் தொலைக்காட்சியின் தமிழே வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆதவன் தொலைக்காட்சியின் தமிழே வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக அதிதிகள் பக்கத்தில் இன்றைய நாளில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் எங்களுடைய கலையகத்துக்கு மிக முக்கியமான ஒரு நபர் வந்திருக்கிறாரு. அவரை நாங்கள் வெல்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லணும். அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் சில சம்பவங்கள் நம்மளுடைய மனசில் ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தழுவிய ஒரு திரைப்படம் இலங்கையில் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் பல கேள்விகளுக்கான பதிலையும் கொடுக்கக்கூடிய மாதிரி அந்த திரைப்படம் இருக்கும். அந்த திரைப்படம் எது அப்படின்னு சொன்னால் ராணி திரைப்படம். லைக்கா ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் அந்த திரைப்படம் வெளியாக போகிறது. அந்த திரைப்படத்தில் நடித்த ஒரு மிக முக்கியமான நபர் கின்ஸ் ரட்னம் அவங்கள சந்திக்க போகிறோம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா. ஓகே, உங்களை இலங்கையினுடைய சினிமா துறையில் நீங்கள் ஒரு பரிச்சயமான ஒரு நபர். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்த நபர் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே பல திரைப்படங்கள் உங்களை பார்க்கும்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரக்கர்டான ஃபீல்டில் இருப்பீங்க. இப்போ ரொம்ப சாந்தமாக இருக்கிறீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வயசு போயிடுச்சு, அதனால் சாந்தம் அடைஞ்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, சந்தோஷம். இந்த ராணி திரைப்படத்தை பற்றி நாங்கள் நிறைய விஷயம் பேசணும். ஏன்னு சொன்னால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த திரைப்படம் பற்றி அல்லது இந்த திரைப்படம் சொல்ல வருகின்ற விஷயம் என்ன, இதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்குது, அல்லது இதுக்குள்ள சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தேட ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுவும் இந்த திரைப்படம் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு இது என்ன விஷயம் சொல்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்குது. எனவே ஒரு ராணி திரைப்படத்தை பற்றி நாங்கள் ஃபஸ்ட்டு பேசுவோம். அதுக்கப்புறம் உங்களை பற்றி பேசுவோம், உங்களுடைய ப்ராஜெக்ட் பற்றி பேசுவோம், நிறைய விஷயங்கள் பற்றி பேசலாம். சொல்லுங்கள். ராணி திரைப்படம் இந்த நாட்டில் வாழ்ந்த ஒரு முக்கியமான ஒரு ஊடகவியலாளர் ரிச்சர்ட் டி சொய்சா என்பவர். அவர் மிக கொடூரமாக 90ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன், அந்த ஆண்டு கொலை செய்யப்படுறார். ஆமாம். எப்படின்னு சொன்னால், ஒரு அரை நிர்வாணமான ஒரு உடல், நினைக்கிறேன் தெய்வல மவுண்ட்லவேனியா பக்கத்தில் உள்ள கடலில் கண்டுபிடிக்கப்படுது. அப்போ இவர் யார் அப்படின்னா, இவர் சென்ட் தாமஸஸில் படித்து இன்னும் மேல் படிப்புகள் படித்து நல்ல ஆங்கில பரிச்சயம் உள்ள நல்ல ஆழ்மை உள்ள ஒரு ஊடகவியலாளர் மட்டுமில்லை, ஒரு நடிகர். அவர் காமினி ஃபோன்சேகா போன்ற நடிகர்களோட கூட நடிச்சிருக்கிறாரு. அப்போ அப்படி பல்முக திறமைகளை கொண்ட நியூஸ் வாசிச்சிருக்கிறாரு. அந்த காலத்தில் அவருடைய நியூஸை பார்க்குறதுக்குன்னே பல பெண்கள் ஒன்று கூடியதாக கேள்விப்பட்டிருக்கோம். அவ்வளோ அழகான ஒரு மனுஷன். ஆமாம், கடைசி நேரத்தில் அவர் நியூஸ் வாசித்து விடைபெற டைமில் ஒரு அழகான பொன் சிரிப்பை கொடுப்பாராம். அது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆங்கில செய்தி வாசி. ஸோ அப்படிப்பட்ட ஒருவர் மிக கொடூரமாக அந்த காலத்திலே கொல்லப்படுகிறார். அது அதுக்கு பின்னால் அரசாங்கம், அரசியல் எல்லாமே இருக்குன்றது இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. ஆகவே அந்த கதையை தழுவி, அதாவது அதுக்கு பிறகு மனோராணி என்று சொல்லப்படுற மனோராணி சரவணமுத்து என்று சொல்லப்படுற அவங்களோட அம்மா அவர் ஒரு உரிமை, அதாவது பெண்களோட உரிமைக்காக போராடின ஒரு முக்கியமான ஒருத்தர். இந்த நாட்டில் மிக என்ன சொல்கிறது, ஒரு பெண்ணுக்குரிய மிக பெரிய ஒரு ஆளுமை உள்ள ஒரு நபராக கடந்தப்பட்டாங்க. அவங்க இந்த கொலைக்கு பின் அவங்க இந்த கொலை யார் செஞ்சது என்றதை பற்றி தேடி சென்ற ஒரு பயணம், அதை பற்றி பேசினது, இதெல்லாம் வச்சு அவங்கள மையப்படுத்தி, கொலையை மையப்படுத்தாமல் அவங்கள மையப்படுத்தி, அவங்களுடைய பயணத்தை மையப்படுத்தி வெளிவார திரைப்படம் தான் ராணி. ஓகே, இந்த ராணி திரைப்படம் அவங்க தங்களுடைய லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கடந்து வந்தாங்க. அவங்க இப்போது இல்லை, இறந்துட்டாங்க. இறக்கும் தருவாய் வரைக்கும் தன்னுடைய மகனுக்காக நீதி வேண்டி அந்த கொலைக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க, அது ஏன் செய்யப்பட்டது, அந்த அநீதி ஏன் இழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருப்பாங்க. இப்போ 90ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடைபெற்றது. இப்போ 34 வருடங்கள் ஆயிடுச்சு. 34 வருடங்களுக்கு அப்புறமாக ஒரு திரைப்படம் மூலமாக இந்த கதையை ஒரு சொல்ல வேண்டிய தேவையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற தன்மை என்ன? அதாவது நான் கேள்விப்பட்ட அளவில் கிட்டத்தட்ட 30 வருஷமாக ஒரு நடிகையாக இந்த படத்தில் அதாவது பிரதான கதாபாத்திரத்தை எடுத்து நடித்திருக்கிற சொர்ணா மல்லவாரச்சி. அதாவது சொர்ணா மல்லவாரச்சி யாருன்னு சொன்னால், அவங்க ஒரு லெஜண்ட் கேட்டகரியில் இலங்கை சினிமாவில் உள்ளவங்க.
பல ஆண்டு காலமாக இந்த துறையில் ஜாம்பவானாக இருக்கிறவங்க. ஸோ அவங்க கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த கதாபாத்திரத்தை, மனோராணி கதாபாத்திரத்தை நான் நடிக்கணுமென்ற ஒரு ஆவலோடு பல இயக்குனர்களை நாடி, பல தயாரிப்பாளர்களை நாடி, பல முறை தோல்வி கண்டு பயணித்ததாக தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது வந்து 30 வருஷமாக அவங்க பயணித்து கடைசியாக லைக்கா நிறுவனத்தோட இதை பற்றி பேசி, பிறகு அசோக் ஹந்தகம என்ற இன்னொரு லெஜெண்டரி டிரெக்டரை இதுக்குள்ளே அவங்க எடுத்துகிட்டு வந்து அவர் பின் இந்த கதையை எழுதி இயக்கியிருக்கிறாரு. இது பல இயக்குனர்கள் இதற்கு முதல் நான் சொன்ன மாதிரி நிலேந்திர தேசப்பிரிய, சுதாத் மகாதிலுவ இவங்க எல்லாம் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி பல காரணங்களுக்காக இந்த படம் செய்ய முடியாமல் போனாலும் இப்போது வந்து அது ஒரு சாத்தியமான ஒரு விடயமாக கடைசியாக அசோக் ஹந்தகமனுடைய கையால் இந்த படைப்பு வெளியே வந்திருக்கு. நான் ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய கதையை வைத்து ஒரு திரைப்படம் வந்து வெளியாக ஆரம்பித்து அது பாதுகாப்பு காரணங்களுக்காக தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி, ஆனால் இப்போ இந்த திரைப்படம் 34 வருடங்களுக்கு அப்புறம் அவருடைய ஸ்டோரியை வச்சுக்கொண்டு பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த திரைப்படம் வந்து வருது அப்படின்னு சொன்னால், இதுக்கு பின்னாடி வேறு சில காரணங்கள் ஏதாச்சும் நான் நினைக்கிறேன் அரசியல் வளர்ச்சி தான் காரணம். அதாவது இப்போ சில விஷயங்களை பேசுவதற்கான ஒரு சூழல் இருக்குது. இந்த மாதிரியான கதைகள் வந்து கட்டாயம் பேசப்பட வேண்டிய கதைகள். இப்படியாக்கள் வாழ்ந்தாங்க இந்த நாட்டில், இப்படியான சம்பவங்கள் நடந்ததுன்றது பேசப்பட வேண்டியது, குறிப்பாக யங்ஸ்டர்ஸுக்கு தெரிய வேண்டியது. ஓகே. இப்போது அசோக் ஹந்தகம அவங்க இந்த திரைப்படத்தை வந்து இந்த திரைப்படத்துக்கு உள்ளே வந்ததுக்கு அப்புறமாக இதனுடைய வடிவம் எப்படி மாறிச்சு, அவர் அதுக்குள்ளே தன்னை எப்படி இன்வால்வ் பண்ணார்? அசோக் ஹந்தகமன்றவர் வந்து என்னுடைய குருநாதர்னு சொல்லலாம். நான் சினிமாவுக்கு வாரதுக்கும் அவர் தான் காரணம். அவர் தான் என்னை முதல் ஒரு நடிகனாக அறிமுகப்படுத்தினார். அவருக்கு நான் உதவி இயக்குனராக வேலை செஞ்சுருக்கிறேன். ஆகவே அவர் எனக்கு ஒரு குருநாதர். அதை சொல்லிக்கொண்டு அவர் இலங்கை சினிமாவில் பல என்ன சொல்கிறது எக்ஸ்பெரிமெண்டல் ஃபில்ம்ஸை செஞ்ச ஒருவர். நான் நினைக்கிறேன் முதல் தடவையாக ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி அவர் ஒரு வேலை செய்கிறாரு இந்த படம். அதையும் விட குறிப்பாக சொல்லணும், அவர் வந்து அவருக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்தது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல். ஸோ ஒரு பக்கம் அவருக்கு அது செயற்பாடு இல்லை. அப்போ இந்த படத்தை வந்து அவர் ஒரு வீல் சேரில் உட்கார்ந்து கொண்டு தான் இயக்குனார். அதுவே வந்து நான் நினைக்கிறேன் ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். பல என்ன மாதிரி இன்னும் பல இளைஞர்களுக்கு பெரிய ஒரு முன்னுதாரணமாக அவர் இருந்திருக்காரு. இந்த படத்தை வாய்ஸ் நோட், அதாவது வாய்ஸ் கமாண்டு உள்ள ஒரு ஆப்பை பாவித்து ஸ்கிரிப்ட் எழுதி அப்படி ஒரு கதை இருக்குது இதுக்கு பின்னால். ஸோ அது ஒரு வெற்றிகரமான வேலை. ஸோ அவர் இதை கையாண்டுறது, அவர் ரிச்சர்ட் டிசோய்ஸா வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு கலைஞன். ரிச்சர்ட் டிசோய்ஸா அவருடைய ஒரு நாடகத்தை பார்க்க வர ஒரு காட்சி வந்து இந்த படத்துலையும் இருக்குது. ஸோ அப்படி ஒரு சம்பந்தம் அவருக்கு இந்த கதையோடு இருக்குது. ஆகவே அவர்தான் இதை செய்வதற்கான சரியான ஆள் என்பது என்னுடைய கணிப்பு. ஓகே. பல பேருடைய கைகளில் இருந்து இவருடைய கைகளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வந்து இருந்திருக்கு. அதனுடைய அடிப்படையில் தான் இவரோடு அவர் நெருக்கமாக வந்து இருந்ததன் காரணமாக இந்த படத்தை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போது இந்த படத்தில் வந்து எப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்கிறீங்க, அதாவது போலீஸ் கேரக்டர். எனக்கு ட்ரெய்லர் வந்து பார்க்கும்போது, அதாவது கோமாளி கிங்ஸில் வந்து உங்களை பார்த்ததுக்கும் இதில் பார்க்குறதுக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு வில்லத்தனம் வந்து இருக்குது. உங்களோட ஃபேஸை பார்க்கும்போது எனக்கு அப்படி புரியுது. உங்களுடைய கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். ஆமாம், நான் இதில் வந்து அதாவது ரிச்சர்ட் டிசோய்ஸாவுடைய கொலையை பிரதானமாக நின்று அவரை கடத்தி கொலை பண்ணவர் வந்து ரொனி குணத்திலக்க அப்படிங்கிற சொல்கிற ஒரு எஸ்எஸ்பி போலீஸ் அதிகாரி. அவர் ரணசிங்க பிரேமதாசக்கு மிகவும் நெருக்கமானவர். ஸோ அவரும் அவரை பற்றி நிறைய பிரச்சனைகள் இந்த கதையில் இருக்குது. ஸோ அந்த கேரக்டர், அந்த பிரதான கடத்தல் கும்பலை லீட் பண்ணி வர அந்த பிரதான கேரக்டரை நான் பண்ணியிருக்கேன், போலீஸ் கேரக்டர். இது ஒரு வித்தியாசமான அனுபவம். நீங்கள் சொன்ன மாதிரி நான் இதுக்கு முதல் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணது இல்லை. ஸோ வித்தியாசமான அனுபவம் அது. சரி, ஓகே. பொதுவாக வந்து இப்போ இந்த ஸ்டோரி வந்து, அதாவது ரிச்சர்ட் டிசோய்ஸாவினுடைய ஸ்டோரி, அவங்களுடைய அம்மா வந்து தமிழ்.
அவங்களுடைய அப்பா வந்து சகோதர மொழி சிங்கள மொழி வந்து பேசுகிறவங்க. அப்போ இதில் வந்து 2 பிரதானமான விஷயம் வந்து இருக்குது. இந்த ஸ்டோரி சிங்கள மக்கள் மத்தியில் எவ்வளோ தூரம் ரீச் ஆகணும் அல்லது தெரிய வரணும், அதே மாதிரி தமிழ் மக்கள் மத்தியிலையும் வந்து இதை வந்து நிறைய கொண்டு போய் வந்து சேர்க்க வேணும் அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. அதனுடைய ஒரு முயற்சியாக தான் இந்த திரைப்படம். ஆனால் இப்போ இது வந்து இப்போ ஒரு சிங்கள மொழியில் மட்டும்தான் வந்து வெளியாக போகிறது. ஆனால் இந்த பிரச்சனை ஒரு பெரிய அளவில் வந்து பேசப்பட்ட பிரச்சனை. நிறைய பேருக்கு குறிப்பாக தமிழ் பேசுகின்றவர்களுக்கு இந்த பிரச்சனை பற்றி கொஞ்சம் ஓரளவு தான் தெரியக்கூடியக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நான் நினைக்கிறேன் இப்போ வடக்கு கிழக்கில் இருக்கிறவங்க கூட அதிகமாக இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சிருக்க மாட்டாங்க. எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த திரைப்படம் சிங்கள மொழியில் மாத்திரம் வந்து வர்றதால இது எவ்வளோ தூரம் வந்து ரீச் ஆகும்? இப்போ தமிழ் மக்கள் மத்தியில் வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்குரிய வழிமுறைகள் வந்து என்ன? நான் கேள்விப்பட்டது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படம் தமிழில் மொழியாக்கம் செய்யப்படும் என்றதை நான் கேள்விப்பட்டேன். அது காலப்போக்கில் வரும். அது முக்கியம்னு நான் நினைக்கிறேன். காரணம், ஊடகவியலாளர்களுடைய கொலைகளை எடுத்துக்கொண்டால் இலங்கையில் சரமாரியாக வந்து ஊடகவியலாளர், குறிப்பாக தமிழ் ஊடகவியலாளர்கள் வடக்கிலையும் கிழக்கிலையும் கொழும்புலையும் நாம் அறிஞ்ச பல ஊடகவியலாளர்கள், தராக்கி சிவராம சொல்லலாம் அல்லது பல பேரை சொல்லலாம், அப்படி பல பேருடைய கொலை இருக்கின்றது. ஆகவே இந்த கொலைகள் வெளிச்சம் போட்டு காட்டப்பட வேண்டும். உதாரணமாக லசந்த விக்ரமதுங்க கொலை வந்து எங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஊடகவியலாளராக அவருடைய கொலை. ஆகவே இந்த மாதிரியான கதைகள் சினிமாவின் மூலமாக வருவது மிக முக்கியம். அதுவும் நான் நினைக்கிறேன் என்னென்னா, இப்போ எங்களோட நாட்டில் 22 மில்லியன் மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால், இனிமேலும் வந்து சினிமாவை இந்த நாட்டில் வளர்க்கணும்னு சொன்னால் 22 மில்லியன் பார்க்குற திரைப்படங்கள் வரணும். அப்படி தான் சவுத் கொரியாவும் பண்ணுறாங்க, அப்படி தான் சினிமா டெவலப் ஆகிருக்கு. ஆகவே அப்படியான ஒரு கல்ச்சர் வாரதை நான் பார்க்குறேன். இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல படங்கள், சிங்கள படங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்படுது. இதுவும் மொழிபெயர்க்கப்படும்னு கேள்விப்படுறேன். அப்படி மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா வியூவர்ஸும், ஸ்ரீலங்கன் வியூவர்ஸ் பார்க்கக்கூடிய படைப்புகளாக இதுகள் வந்து சேர்றது மிக முக்கியம். ஓகே, இப்போ கூடிய சீக்கிரம் அந்த மொழிபெயர்க்கப்பட்ட திரைப்படம் வந்து வெளியாகின்ற நேரத்தில் தமிழ் மக்கள் மத்தியில், தமிழ் ஆடியன்ஸில் இந்த படம் பற்றிதான விஷயங்கள் வந்து அதிகமாக வந்து போய் சேரும். இல்லை, மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ரிச்சர்ட் டி சொய்சா வந்து கொலை செய்யப்பட்டார். அதுக்கப்புறமாக அந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் எல்லாமே ஒரு பக்கம் வந்து இருந்தாலும், அவங்களுடைய அம்மா மனோராணி அவங்களுடைய போராட்டம் வந்து ரொம்ப உன்னிப்பாக வந்து அவதானிக்க வேண்டிய உண்டு. ஏன்னு சொன்னால், அதுக்கு பின்னாடி அவங்களுடைய மகன் கொலை செய்யப்பட்டதுக்குரிய நீதியை வந்து வேண்டுறதுக்காக அவங்க எவ்வளோ தூரம் வந்து பாடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து தெரிகிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்குது. எனவே தமிழில் வந்து மொழியாக்கப்படுகின்ற நேரத்தில் அது இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ பொதுவாக வந்து இப்போ இந்த மாதிரி ரியல் லைஃப் ஸ்டோரி சம்மந்தப்பட்ட திரைப்படங்களை வந்து எடுக்கும்போது இப்போது சிங்கள மீடியத்தில், அதாவது சிங்கள சினிமாவில் அதை வந்து எப்படி கையாளுவாங்க? எப்படி அதை இப்போ சில விஷயங்களை வந்து ஓப்பனாக வந்து சொல்ல முடியுமா? அது நான் நினைக்கிறேன் இயக்குனரை பொறுத்து. அதாவது இயக்குனர் வந்து ஒரு 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 காத்திரமான ஒரு இயக்குனராக இருக்கும் வரைக்கும் நான் நினைக்கிறேன் அப்படியான விஷயங்கள் வரும். இந்த திரைப்படத்தை பொறுத்த மட்டும் அசோகாந்தகம இதில் பல கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களை சொல்லியிருக்கிறார், காட்டியிருக்கிறார். இதில் இன்னொரு லேயரில் ஒரு அரசியலும் பேசியிருக்கிறார். அப்போ அதுகள் வந்து நான் நினைக்கிறேன் பார்க்குற ரசிகர்கள் பார்த்து அதை புரிஞ்சு கொள்ளணும். அது ஒரு படைப்பாளியுடைய கடமை. நான் நினைக்கிறேன் கண் துடைப்புக்கு படைப்பு செய்ய முடியாது, படைப்பில் பொய் செய்ய முடியாது. படைப்புன்னு வரும்போது நீங்கள் பேசுகிற சப்ஜெக்டுக்கு உண்மையாகவும் நேர்த்தியாகவும் வேலை செய்யணும். அதை அசோகாந்தகம செஞ்சிருப்பார். இந்த திரைப்படத்தில், இந்த ராணி திரைப்படத்தில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிறைய அனுபவங்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்படி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். ராணி திரைப்படம் அதான் முதல் நான் சொன்ன மாதிரி அசோகாந்தகம என்னுடைய குருநாதர். ஆமாம். ஸோ அவர் ஆல்மோஸ்ட் அவருடைய எல்லா படைப்புகள்லையும் எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்கிறார். ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் இல்லை, சில நேரம் நான் சண்டை பிடிச்சி கதாபாத்திரம் வாங்கின அனுபவங்களும் உண்டு. எழுதும்போது மைண்டில் வச்சிருப்பார். இதில் வந்து அவர் எனக்கு நினைக்கிறேன் அவர் அந்த ஷூட்டிங்க்கு ஒரு கிட்டத்தட்ட மாதங்களுக்கு முன்னுக்கே வந்து உடம்பை கொஞ்சம் குறை, ஷேவ் பண்ணிக்கோ,
இப்படி சொன்னார், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, நீ அதை பற்றி ஸ்டடி பண்ணு. ஸோ நான் ரெடியானேன். இதில் வந்து நான் சொல்லணும், குறிப்பாக இலங்கையில் உள்ள ஒரு என்ன சொல்கிறது அதிதிறமைசாலிகள் காஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. உதாரணமாக அஷான் டாயஸ், ஸ்வர்ணா மல்லவாராச்சி, சனத் குணதிலக அவர்கள், சௌமிய லியனகே அவர்கள், இப்படி பல நடிகர்கள், பல முன்னணி நடிகர்கள் இதில் நடிச்சிருக்கிறாங்க. அப்போ அதில் இது ஒரு சிங்கள திரைப்படமாக இருந்தாலும் ஒரு தமிழ் நடிகனாக நான் ஒரு சிங்கள கதாபாத்திரம் ஏற்று நடித்தது வந்து எனக்கு ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஒரு பெரிய பெருமை. நான் 3 மொழிகளிலேயும் நடிக்கிறேன் இப்போ. அது ஒரு பெரிய விஷயம் எனக்கு. ஸோ அதோட இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த நான் சொல்கிற மாதிரி எல்லாருடைய அந்த கலைஞர்களுடைய கலெக்டிவ் எஃபர்ட் வந்து பெருசாகவே இருந்துச்சு. அதாவது இப்போ ஆக்டிங்கில் சொல்லுவாங்க, யூ ஆர் ஆஸ் குட் ஆஸ் யுவர் கோ ஆக்டர் அப்படின்னு தான். அதாவது கோ ஆக்டர் எவ்வளவு நல்லா நடிக்கிறாங்களோ அவ்வளோ நல்லா தான் நீங்கள் நடிக்க முடியும். அதனால் இதில் அதுக்கு எந்த குறையும் இருக்கலை. எல்லா கோ ஆக்டர்ஸுமே பெரிய நடிகர்கள். அதை தவிர இதில் பிமால் துஷ்மந்தன்னு அவர் தான் ஆர்ட் டிரெக்ஷன். குறிப்பாக சொல்லணும், அவர் வந்து அதாவது இது 90களில் கதை பேஸ் பண்ணது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி செட்டு, ரிச்சர்ட் டி சொய்சாவுடைய உண்மையான வீடு எப்படி இருந்துச்சு, அதுக்கான செட், அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட ஜீப்ஸாக இருக்கட்டும், போலீஸ் உடைகளாக இருக்கட்டும், வேறு விஷயங்கள் எல்லாமே பார்த்து ரொம்ப ஷார்ப்பாக செஞ்சுருந்தாங்க. மேக்கப் குறிப்பிடப்படணும். மேக்கப் மிக சிறப்பாக, குறிப்பாக இதில் ரணசிங்க பிரேமதாசவுடைய கேரக்டர், மஹிந்த ராஜபக்சவுடைய கேரக்டர், மங்கள சமரவீரவுடைய கேரக்டர், மனோராணியுடைய கேரக்டர், இப்படி உண்மை கேரக்டர்ஸ் நிறைய பேரோட யங் டேஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மேக்கப்பில் மிக பிரமாண்டமாக செஞ்சுருந்தாங்க. ஷூட்டிங் குறிப்பாக கொழும்புலையும், பிறகு உங்களுக்கு தெரியும் மஹிந்த ராஜபக்சவால் கட்டப்பட்ட ரன்மினி தன்னை என்று சொல்லப்படுற ஷூட்டிங் சிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலையும் செட் போட்டு இந்த ஷூட்டிங் நடந்தது. எனக்கு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அப்படி ஷூட்டிங் அனுபவம். ஷூட்டிங் ப்ரொடக்ஷன் வைஸ் வந்து ஒரு நடிகனாக வந்து எனக்கு நிறைய ஸ்பேஸும் டைமும் இருந்த மாதிரி இந்த ஷூட்டிங் அனுபவம் இருந்தது. குறிப்பாக இலங்கையில் உங்களுக்கு தெரியும், சின்ன பட்ஜெட்ஸில் வேலை செஞ்சு பழகி மிக என்ன சொல்கிறது ஃபாஸ்ட்டாக தான் ஷூட்டிங் எப்பயுமே நடக்கும். ரொம்ப வேகமாகவும் ரொம்ப களைப்பாகவும் ஒரு நாளைக்கு நிறைய சீன் செய்யக்கூடிய மாதிரி. அப்படி இல்லாமல் இது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக, கொஞ்சம் நடிகர்கள் மூச்செடுத்து நடிக்கக்கூடிய ஸ்பேஸ் இந்த தயாரிப்பில் இருந்தது. அதை சொல்லி ஆகணும். மற்றது நாங்கள் நல்ல இடங்களில் போய் தங்கணும், நல்ல என்ஜாய் பண்ணோம். அது வளமையாக ஷூட்டிங்ஸில் எங்களுக்கு கிடைக்கிற பிரேக்ஸ் அதுதான். ஸோ இதில் குறிப்பாக சன்னதேசப்பிரிய கேமராமேனை சொல்லணும். அவர் ஒரு லெஜெண்டரி கேமராமேன். அவர் மிக அபூர்வமாக இதில் வேலை செஞ்சார். அந்த அனுபவம் நல்லா இருந்தது. ஒரு சுவாரஸ்யமான கதை என்னன்னு சொன்னால், இந்த ரொனி குணதிலக வந்து ஒரு செயின் ஸ்மோக்கர். நானும் ஸ்மோக் பண்ணுவேன், ஆனால் செயின் ஸ்மோக்கர் கிடையாதுண்ணா. அப்போ இந்த செயின் ஸ்மோக்கர் கேரக்டரை செய்கிறதுக்கு வளமையாக அவங்களுக்கு தெரியும் ஹெர்பல் சிகரெட்ஸ் தான் செட்டில் பாவிப்பாங்க. ஆனால் இந்த செட்டில் ஏதோ ஒரு காரணத்துக்காக ரியல் சிகரெட்ஸ் தான் இருந்தது. ஸோ குறிப்பாக ஒரு சீன் ஷூட் பண்ணும்போது, அப்போ எல்லா சீன்ஸ்லேயும் இதில் வந்து நான் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ட்ரெய்லர்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கன்னை லோட் பண்ணும்போது சிகரெட் ஒன்று வாயில் இருக்குது. ஸோ இந்த சீன் வந்து ஷூட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு சீன் எடுக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி நான் முடிஞ்சோன்னே ஆர்ட் டிரெக்ஷன் தம்பிகிட்ட கேட்டேன், எத்தனை சிகரெட் நான் ஸ்மோக் பண்ணேன்னு. 18 சிகரெட்ஸ். அதாவது நான் சொல்கிறது வந்து டேக் போக போக சிகரெட் போயிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த சீன் முடிய எனக்கு லைட்டாக நெஞ்சு வலி ஒன்று வந்தது. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் போச்சு அந்த? இல்லை, அது சீன் நினைக்கிறேன் ஒரு 2 hours ஷூட் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ மற்றது என்ன சொல்லுங்கள், இப்போ ஒரு செயின் ஸ்மோக்கரை நடிக்கும்போது நீங்கள் பொய்க்கு வந்து புகையை எடுத்து விட முடியாது. அது ப்ராப்பராக ஸ்மோக் பண்ணணும், இன்ஹேல் பண்ணணும், மூக்கால் விடணும், வாயால் விடணும், இப்படி இருக்குது தானே. மற்றது சிகரெட்டை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து நீங்கள் கேஷுவலாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ நான் ஸ்மோக் பண்ணும்போது இப்படி வாயில் வச்சுக்கொண்டே சிகரெட் ஸ்மோக் பண்ணுறது இல்லை. பட் இதில் வந்து அப்படியான சில காட்சிகள். அப்போ அதான் இப்போ உலகத்தில் இப்போ நடிகர்களுக்கு ஏன்
மில்லியன் கணக்கில் காசு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு நான் நினைக்கிறேன் ரசிகர்களுக்கு சொல்லணும். அதாவது நடிகர்கள் தங்களுக்கு செஞ்சு கொள்கிற டேமேஜுக்கு வந்து அது ஒரு நாளும் அது ரிட்டர்ன் பண்ண முடியாது. சைக்காலஜிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் நாங்கள் நடிக்கும் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கும்போது செஞ்சுக்கிற டேமேஜ் வந்து அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. அப்போ அப்படி ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் இதில் இருந்தது. அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட கொஞ்சம் மாதக்கணக்காக ஸ்மோக் பண்ணாமல் இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. ஓகே, அப்போ இந்த படத்தில் இது ஒரு டஃப்பான ஒரு மூமெண்ட் அல்லது டஃப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இதை வந்து நீங்கள் சொல்லுவாங்க. ஆமாம், கரெக்டாக, நிச்சயமாக. ஏன்னா அது நடிக்கும்போது நாங்கள் இப்போ எங்களுக்கு அது அந்த சீனில் வந்து நான் நினைக்கிறேன் மொத்தமாகவே மேபி ஒரு 2 சிகரெட் தான் அவர் ஸ்மோக் பண்ணுற மாதிரி காட்டப்பட்டிருக்கும். ஆனால் அந்த 2 சிகரெட்டுக்கு பின்னால் ஒரு 20 சிகரெட் இருக்குது. அதுதானே உண்மை. ஸோ அதான். ஸோ அப்போ அந்த கேரக்டர் வந்து, அதாவது ரியல் கேரக்டர் வந்து அப்படித்தான் இருந்திருப்பாரு. செயின் ஸ்மோக் இல்லை, அது தெரிஞ்ச உண்மை. ஆமாம், அப்படி இருக்காங்க தானே செயின் ஸ்மோக்கர்ஸ். அப்படின்னா ஒரு சிகரெட் முடிய இன்னொரு சிகரெட்டை பற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. இப்போது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த மாதிரியான அனுபவங்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதை விட லைக்கா ப்ரொடக்ஷனுடைய கம்பெனியிட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இது உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு? இது என்னுடைய முதல் அனுபவம் லைக்கா ப்ரொடக்ஷனில் வேலை செஞ்சது. அதான் நான் முதல் சொன்ன மாதிரி வளமையாகவே நாங்கள் ரொம்ப டைட் பட்ஜெட்ஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடிகனாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்படி ஒரு கஷ்டம் இந்த செட்டில் எனக்கு தெரியலை. ஒரு ஸ்பேஸ், ஒரு நல்ல ஸ்பேஸும் நல்ல ப்ரீதிங் ஸ்பேஸும் இருந்தது. அது ரொம்ப முக்கியம். ஒரு நடிகனுக்கும் ஒரு செட்டுக்கும் வந்து அந்த ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். தொடர்ந்து அவரை வேலை வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது நைட்டாக நாங்கள் நடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதோடைய விளைவு வந்து ஸ்க்ரீனில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஆகவே அந்த மாதிரியான சிக்கல்கள் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தான ப்ரொடக்ஷனாக இருந்துச்சு. நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஷூட்டிங் முடிஞ்சு நாங்கள் வளமையாக பேக்கப் பார்ட்டி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. நல்ல ஒரு அனுபவம். ஆனால் ஆஃப்கோர்ஸ் அதாவது எல்லா செட்டுலேயுமே வந்து ஷூட்டிங்னாலே பிரச்சனை தான். பட் அந்த பிரச்சனைகளை எப்படி மேனேஜ் பண்ணுறோன்றது தானே ப்ரொடக்ஷன். ஸோ அது நல்லா மேனேஜ் பண்ணி நடந்ததாக தான் எனக்கு அனுபவம். ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி ஒரு அந்தஸ்துக்கு வர்றது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய விஷயங்களை வந்து பார்க்கணும். நிறைய பேர் வந்து உதாரணமாக இருந்திருப்பாங்க. நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்து கடந்து அதிலிருந்து கற்று வழியில் வந்திருப்பீங்க. ஒரு சினிமாவுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி என்ன விஷயம் உங்களுக்கு தூண்டுதலாக வந்து இருந்துச்சு? அதாவது சினிமா உடைய காதல் எனக்கு எங்கே வருதுன்னா, நான் இந்தியாவில் மதுரையில் சின்ன பையனாக இருந்தேன் ஒரு கொஞ்ச நாள், 2 வருஷம். அப்போ ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து நான் நாயகன் திரைப்படத்தை பார்த்தேன். நாயகன் திரைப்படம் அதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன் நாயகன் திரைப்படத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு 80 தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன். ஓகே. அந்த திரைப்படத்தில் ஏற்பட்ட காதல், அதில் மணிரத்னமுடைய வேலை, கமலஹாசனுடைய வேலை, இளையராஜாவுடைய வேலை, இதெல்லாம் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு உணர்வு. ஆகவே அந்த படம் என்ன ஆழமாக தொட்ட படம். அதுதான் நான் நினைக்கிறேன் என்னைய இதுக்கு தள்ளி கொண்டு வந்திருக்கும். அதை விட என்னுடைய தாத்தா ஒரு நடிகர், MS ரத்னம், இலங்கையில் வந்த 3 திரைப்படங்களில் நடித்தவர். என்னுடைய அப்பா ஒரு கலைஞன், ஒரு பாடகன். ஆகவே நான் ஒரு கலை குடும்பத்தை சேர்ந்தவன். ஆகவே கலையை தவிர வேறு எதுவும் எனக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை. உதாரணமாக எனக்கு கணக்கெல்லாம் கேட்டிங்கன்னா கணக்கெல்லாம் வரவே வராது. ஆகவே கலை தான். ஸோ ஆகவே அதுதான் என்னுடைய ஆரம்பம். அதுக்கு பிறகு இது ஒரு கிராஃப்ட் தானே. நான் இப்போ சினிமா படிப்பிக்கிறேன். ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் படிப்பிக்கிறேன். ஸோ நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறது இது ஒரு கிராஃப்ட் தானே, இது ஒரு கிராஃப்ட். அப்போ இந்த கிராஃப்ட் வந்து ஒரு சிற்பி சிலையை செதுக்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் சினிமான்றது. அதில் பல விடயங்கள் ஒன்று சேர்ந்து தான் அந்த படைப்பு சரியாக வர முடியும். அப்போ இயக்குனர் மட்டும் சரியாக இருந்து இது வராது, ஸ்கிரிப்ட் மட்டும் சரியாக இருந்து இது வராது, நடிகர்கள் மட்டும் சரியாக இருந்து இது வராது, இசையமைப்பாளர் மட்டும் வேலை செஞ்சு சரி வராது. அது கலெக்டிவாக அது வரும்போது தான் அது சரியான இடத்துக்கு வந்து நிற்கிது. அதுக்கு சிறந்த உதாரணம் நாயகன், அந்த படைப்பு. ஆகவே அப்போ பிறகு இதில் தேடல் பல சினிமாக்கள், ஜப்பானிய சினிமா, ஈரானிய சினிமா. அதான் நான் எல்லா தமிழ் இளைஞர்கள்ட்டையும் சொல்கிறது, தமிழ் சினிமாவை தாண்டி சினிமா பாருங்கள், சினிமா படிக்கிறதுக்கு. ஸோ ஆகவே ஈரானிய சினிமாவாக இருக்கட்டும், ஜப்பானிய சினிமாவாக இருக்கட்டும், ஹாலிவுட் சினிமாவாக இருக்கட்டும்,
எங்கெங்கே பொறுக்கி பார்க்கலாமோ எல்லாம் பார்க்குறது உண்டு கொரியன் சினிமா. அதில் குறிப்பாக ஹாலிவுட் எடுத்துக்கொண்டால் மெல் கிப்சன், டென்சில் வாஷிங்டன் போன்ற படைப்பாளிகள் இயக்குனராகவும் நடிகர்களாகவும் என்னை மிக ஆழமாக பாதிச்சிருக்கிறாங்க. அவங்கள நான் ரொம்ப தேடி பார்க்குறது உண்டு. இப்போ வந்து நான் சொன்ன போல் நான் படிப்பிக்கிறேன், அதே நேரம் அந்த படிப்பிக்கிறதோடு நான் பல விஷயங்களை இன்னும் படித்து கொண்டிருக்கிறேன். அதான் ஸோ ஆகவே யாரும் நான் சினிமாவை படித்து முடிச்சிட்டேன்னு சொன்னால் அதை விட ஒரு பெரிய பொய் இருக்க முடியாது. ஏன்னா இது படித்து முடிக்கிற விஷயம் இல்லை, இதில் படித்து முடிக்கவே முடியாது. இதை படித்து கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதில் பல விஷயங்களை தேடி 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 அந்த நுணுக்கங்களை படித்து எங்களை வளர்த்து கொள்வது தான் சினிமாவில் நாங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம். பொதுவாக இந்த திரைப்படத்தில் நீங்கள் ஒரு போலீஸ் கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறீங்க. ஆனால் இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு விஷயம் வந்து நீங்கள் பதிவு செய்தீங்க. அதாவது டைரக்டர் வந்து சொன்னார், இந்த கதாபாத்திரத்துக்காக வெயிட்டை வந்து கொஞ்சம் குறைக்கணும், உடல் எடையை வந்து கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி. அதை தாண்டி இந்த கதாபாத்திரத்துக்கு நீங்கள் என்னென்னலாம் எஃபர்ட் போட்டீங்க? இல்லை, இந்த கதாபாத்திரம் மட்டும் இல்லை, எந்த கதாபாத்திரம் எனக்கு கிடைச்சாலும் நான் ஹோம்ஒர்க்குன்றதை நம்புகிற ஒரு நடிகன். ஓகே. அதாவது 2 விஷயம் இருக்குது. ஒரு நடிகன் ஹோம்ஒர்க் செஞ்சு அந்த கதாபாத்திரத்தை கொண்டு வரது உண்டு, மற்றது ஸ்பான்டேனியஸாக செட்டில் தோன்ற ஐடியாஸோட ஒர்க் பண்ணுறது ஒன்று. ஸோ 2க்குமே நான் ப்ரிப்பேர் ஆகிறது உண்டு. ஸோ இதில் ரொனி குணத்திலக்கன்றவர் ஒரு ரியல் லைஃப் கேரக்டர். இப்போ அவர் யார், அவரோட பின்புலம் என்ன, அவர் எங்கே படித்தார், என்ன செஞ்சார், எப்படிப்பட்டவர், எப்படி உருவம் உள்ளவர். அவர் குறிப்பாக வந்து இந்த ஆம ஸ்ட்ரீட் பாம் பிளாஸ்டில் இறந்து போகிறார், பிரேமதாசோட சேர்ந்து இறந்து போகிறாரு. அது மட்டுமல்ல, ரணசிங்க பிரேமதாச ஜனாதிபதி அவர்களும் இவரும் ஒரே குலத்தை சேர்ந்தவங்க என்றதையும் நான் படிச்சுக்கிட்டேன். 2 பேரும் அதான் மிக நெருக்கமானவங்க. ரணசிங்க பிரேமதாசுக்கு மிக நெருக்கமானவர் இவர். அப்போ அவர் அந்த காலத்தில் அவர் இன்வால்வ்டான கேசஸ் என்ன இதெல்லாம் படிச்சுக்கிட்டேன். அதோடு நான் அங்கே போனேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு கதாபாத்திரம் செய்யும்போதும் அதுக்கு அதோட வாழணும் தானே, நடிக்க முடியாது, அதை வாழணும். ஸோ நான் அதை முயற்சித்தேன். குறிப்பாக இப்போ அது வந்து இப்போ எனக்கு அப்படி ரொம்ப பெரிய சவாலாக இருந்த கேரக்டர்னா இந்த 800 படத்தில் அர்ஜுன ரணதுங்கவுடைய கேரக்டர்னு சொல்லலாம். அந்த கேரக்டருக்கு நான் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் அவரை பற்றி எனக்கு நான் வாசிக்காத பார்க்காத மெட்டீரியலே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நான் அவரை படிச்சிருந்தேன். அதெல்லாம் எனக்கு கை கொடுத்துச்சு. ஏன்னா எவ்வளோதான் நீங்கள் படித்தாலும் ஆக்ஷன்னு கால் பண்ணும்போது அந்த கேரக்டர் உயிர் பெறணும், கட்டுன்னு சொல்லும்போது அந்த கேரக்டர் வெளியில் போகணும். அப்போ அதுக்கேற்ற ப்ராக்டிஸ் வந்து ஒரு நடிகனுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதை நான் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அது வாழ்நாள் முழுக்க படிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஓகே, 800 பற்றி தான் அடுத்த கேள்வி வந்து நான் கேட்க ரெடியாக இருந்தேன்னா, அந்த திரைப்படம் முத்தையா முரளிதரனுடைய வாழ்க்கை பற்றி தான திரைப்படம். இதுவும் ஒரு வாழ்க்கை குறிப்பு சம்மந்தப்பட்ட திரைப்படம். 2 திரைப்படத்துக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அது ஏன் தானாக அமைஞ்சுதா, இல்லை இந்த மாதிரி திரைப்படங்களில் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்களா? இல்லை, தானாக அமைஞ்சது தான். ஆனால் இதில் ஒரு நடிகனாக வந்து பெரிய சவால் என்னென்னா, இந்த ரியல் லைஃப் கேரக்டர்ஸ்ன்றது வந்து பெரிய சவால். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் செய்யும்போது அதுக்கு நீங்கள் உயிர் கொடுக்கலாம். ஆமாம். பட் ரியல் லைஃப் கேரக்டர் எல்லாரும் பார்த்தது. உதாரணமாக அர்ஜுன ரணதுங்க அந்த ராஸ் எமர்சனுக்கு ஏசுகிற அந்த வீடியோ வந்து மில்லியன் கணக்கில் பார்த்துருக்காங்க. அப்போ எனக்கு தெரியும் திரைப்படத்தில் எல்லாரும் தேடி வர காட்சி அதுவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் சரியான சவாலான விஷயம். ஆனால் அந்த சவாலை ஏற்று நடிக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு நடிகனுக்கு. ஸோ எனக்கு இந்த ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் நான் நினைக்கிறேன், ஆமாம் இது 2வது, இதுக்கு முதல் அர்ஜுன. ஸோ அது ரியல் லைஃப் நடிக்கும்போது அது வித்தியாசமான அனுபவம், வித்தியாசமான ப்ராக்டிஸ், வித்தியாசமான ஹோம்ஒர்க் செய்ய வேண்டி இருக்கும். அதை நான் என்ஜாய் பண்ணுறேன். மற்ற கதாபாத்திரங்களை விட இந்த ரியல் லைஃப் கதாபாத்திரங்களை நடிக்கும்போது ஆடியன்ஸ் கிட்ட நிறைய போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அப்படி இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இப்படி தானே அதை விமர்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட. இப்போ அர்ஜுன ரணதுங்கையை வந்து நான் எப்படி பண்ணியிருக்கிறேன்றதை வந்து மக்கள் பார்த்து விமர்சிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட தானே. ஏன்னா அவரை தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ரொனி குணத்திலக்கையும் தெரியும். ஆகவே தெரிஞ்ச கதாபாத்திரங்களை ஒரு நடிகன் ஏற்று நடிக்கும்போது
ரொம்ப கவனமாகவும் ரொம்ப உன்னிப்பாகவும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஓகே. கோமாளி கிங்ஸ் திரைப்படத்துக்கு அப்புறமா வந்து ஒரு டைரக்டராக நாங்கள் உங்களை வந்து பார்க்க முடியலை. அதுக்கப்புறம் ஃபுல் டைம் நடிகராக வந்து மாறின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா, அல்லது என்ன மாதிரி? ஆமாம், அதாவது இயக்கணும்ன்றது இருக்குது. பட் நான் கோமாளி கிங்ஸுக்கு பிறகு கொஞ்சம் நடிப்புக்கு கவனம் செலுத்தி இருக்கிறேன். அது என்னுடைய விருப்பமும் கூட. அதாவது இதில் எது கூட விருப்பம் அப்படின்னா அப்படி எனக்கு சொல்ல தெரியலை. ஆனால் ரெண்டுமே எனக்கு பிடிச்ச வேலை தான். ஸோ கூட நடிப்பை பற்றி தேடுறதும் கூட நடிக்கிறதையும் செய்கிறேன். ஆனால் கூடிய சீக்கிரமே திருப்பி இயக்கிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். ரெடியா? ஓகே. அது என்ன மாதிரியான திரைப்படம் அது? அப்படி அதாவது நான் பல ஐடியாஸ் இருக்குது. எந்த ஐடியா முதல்ல தயாரிப்பாளர்கள் கிடைத்து செய்ய முடியுமோ அதை செய்ய தயாராக இருக்கிறேன். அதில் சிங்கள படைப்புகள் சிலது இருக்குது, தமிழ் படைப்புகள் இருக்குது. இப்போ வந்து ஒரு சீரீஸ் ஒன்று, வெப் சீரிஸ் ஒன்றுக்கு நான் சைன் பண்ணியிருக்கேன். அதோட வேலைகள் இப்போ ஸ்கிரிப்ட் போயிட்டுருக்கு. February மாதம் ஷூட்டிங் பண்ணுறதுக்காக தயாராகிட்டுருக்கு. ஓகே. இப்போது உங்களை பற்றி தான ஒரு பிம்பம் அப்படின்னு சொன்னால் கோமாளி கிங்ஸ் திரைப்படத்தை பற்றி தான் உங்களை வந்து பேசுவாங்க அதிகமாக. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய படங்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் நடிக்கிற படங்களாக இருக்கலாம், அதை வந்து பிரேக் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? என்னுடைய கதாபாத்திரம் வந்து பேசப்படணும், இல்லை அதுதான் என்னுடைய ஒரு அடையாளமாக இருக்கணும்? இல்லை, அது இப்படித்தானே தம்பி. அதாவது சிலருக்கு 40 வருஷத்துக்கு பிறகு இலங்கையில் வந்த முதல் வர்த்தக தமிழ் படைத்த ஒரு இயக்குனராக என்னைய தெரியும். அது எனக்கு பெருமை. அது பல இளைஞர்களை வந்து ஊக்குவிச்சிருக்கு. இலங்கையிலையும் எங்களாலையும் ஒரு திறமான படைப்புகளை படைக்க முடியும் என்ற நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அதுபோக குறிப்பாக சிங்கள சமூகத்தில் என்னை ஒரு நடிகனாக அவங்களுக்கு கூட தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து நான் இந்த அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட 4 திரைப்படங்கள் நான் நடித்த சிங்கள திரைப்படங்கள் வர இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்னைய ஒரு நடிகனாக அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்களோட படைப்புகளில் என்னைய சேர்த்து கொண்டு இருக்கிறாங்க. அது போக நான் சொன்னது போல் நான் இங்கிலீஷில், அதாவது ஆங்கில படைப்புகள்லையும் குறிப்பாக குட் கர்மா என்ற சீரீஸில், பிறகு இப்போ அல்பூம்ன்ற ஒரு UAE சீரீஸில் ஆங்கில மொழியில் நடிச்சிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே சேர்த்து பல பேருக்கு பல அடையாளங்களில் என்ன தெரியும். அது எல்லாமே எனக்கு சந்தோஷம்தான். இதை விடவும் சில அடையாளங்கள் எனக்கு இருக்குது. அது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. நான் பாடுறது உண்டு. இசை என்றது இன்னொரு பக்கம். நான் பாடுவேன், சொந்தமாக இசை அமைப்பேன். நான் ஒரு பேஸ் வாசிப்பேன். அது ஒரு பக்கம் நான் செய்வேன். ஸோ இசை இன்னொரு மூச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி சில பேருக்கு தெரியும், ஒரு குறுகிய வட்டத்துக்கு தெரியும். ஸோ என்னை பொறுத்தளவில் நான் வந்து இதை தான் எனக்கு மெயின், அதுதான் இதுன்னு சொல்கிறத விட எனக்கு தெரிஞ்சது கலை. நான் கலையை மட்டுமே நம்பி வாழ்கிற ஒரு கலைஞன். ஆகவே எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற அந்த கலை திறமையை நான் எங்கெங்கெல்லாம் பாவிக்க முடியுமோ அதை நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். ஓகே. கோமாளி கிங்ஸ் திரைப்படத்தில் உங்களுடைய கதாபாத்திரம் வந்து பேசப்பட்டது மாதிரி, அதுக்கப்புறமாக மக்கள் எந்த கதாபாத்திரம் பற்றி உங்கள்கிட்ட அதிகமாக வந்து சொல்லியிருப்பாங்க? கோமாளி கிங்ஸ் பேட்டுன்ற கேரக்டர் பற்றி பல பேருக்கு தெரியும், பல பேருக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர். அதை விட இப்போ கூடுதலாக வந்து சிங்கள மக்கள் மத்தியில் அர்ஜுன ரணதுங்க கேரக்டரை பற்றி தான் தெரியும். அதை பற்றி பேசுவாங்க. இனி வார திரைப்படங்களில் நான் நினைக்கிறேன் இன்னும் பல கேரக்டர்ஸ் பற்றி பேசுவாங்க. ஓகே. இப்போ நீங்கள் ஒரு பாடகர் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போது இண்டிபெண்ட்டாக ஒரு சாங்ஸ் வந்து பண்ணணும், அது மூலமாக வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு ரீச் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறதாக இருந்தால் அதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறீங்க? அதான். ஸோ நான் வந்து ரொம்ப நாளாகவே இசை அமைச்சு பாடி வாரேன். குறிப்பாக என்னுடைய பாடல்கள் வெளியில் இருக்குது. ஸோ எனக்கு அதாவது எப்படி இலங்கை சினிமாக்கு என்ன நடந்தது, அந்த படைப்புகளுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வி எனக்குள்ளே இருக்கோ, அதே மாதிரி இலங்கை தமிழ் ஒரிஜினல் மியூசிக்கு என்ன நடந்தது என்ற கேள்வி வந்து என் தலையில் இருக்குது. உதாரணமாக உங்களுக்கு சொல்லலாம், 70களில் பரராஜசிங்கம் என்ற ஒரு சிறந்த இசையமைப்பாளரும் எழுத்தாளரும் பாடகரும் இருந்தார்.
அவர் பாடிய பல பாடல்கள் 70களில் இருந்திருக்கு. அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இப்படி பலரை சொல்லலாம். ஒரு சகோதரர்கள் இருந்தாங்க. உதாரணமாக அந்த ரயில் பாட்டு ஒன்று இருக்குது, அதை எழுதியிருக்காங்க. ஏஹி மனோகரன் இன்னொருத்தர். இப்போ இதுகளை பற்றி இப்போ உதாரணமாக பிஹெச் அப்துல் ஹமீத் மாதிரி ஆக்களோட நான் பேசி தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன். நானாக சொந்தமாக தேடி படித்தேன். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், இலங்கையில் தமிழ் இசை குறித்தும் நான் கட்டாயமாக ஒரு பெரிய வேலை செய்வேன். இலங்கையில் இசைக்கலைஞர்கள், தமிழ் இசைக்கலைஞர்களை ஒன்று சேர்த்து எங்களுடைய ஒரிஜினல்ஸை வெளியில் கொண்டு வர ஒரு முயற்சி எனக்கு கட்டாயம் இருக்குது. அதையும் நான் செய்வேன். ஓகே. இலங்கை சினிமாவை பொறுத்த வரைக்கும் கிங் ரட்னம் என்பவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே வந்து ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். சிங்கள மக்கள் மத்தியில் உங்களுக்குரிய வரவேற்பு எப்படி இருக்குது? குறிப்பாக சொல்லணும், நான் கிட்டத்தட்ட இப்போ 20 வருஷமாக இந்த துறையில் வேலை செய்கிறேன் தானே. சினிமா துறையில் நான் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஒரு 15 வருஷமாக 12 வருஷமாக இருக்கிறேன். ஸோ நான் ஆரம்ப காலத்தில் இருந்தே அசோகாந்தகம்மா மாதிரி ஆன ஜாம்பவான்கள், சிங்களத்துறையில் ஜாம்பவான்கள் என்னை அன்பாக ஒரு தம்பியாக ஏற்று நான் ஒரு உதவி இயக்குனராக எனக்கு வாய்ப்பு கொடுத்து, ஒரு நடிகனாக எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை வளர்த்து விட்டு, இன்று வரைக்கும் எனக்கு ஒரு நடிகனுன்ற அங்கீகாரத்தை கொடுத்து அழகு பார்க்குற ஒரு அனுபவம் தான் எனக்கு சிங்கள துறையோடு இருக்குது. பல நண்பர்கள், பல படைப்பாளிகள் என்னுடைய இந்த வரலாற்றில் இருக்கிறாங்க. ஆகவே அவங்க எல்லாருக்குமே நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். நான் திருப்பியும் சொல்கிறேன், இலங்கையுடைய சினிமா துறை 22 மில்லியன் ரசிகர்களை போய் சேர்ற, தமிழ் சிங்களம் என்று பிரிக்கப்படாத ஒரு பொதுவான சினிமா துறையாக வளரணும் என்ற ஆசையும் அவாவும் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதுக்காக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். என்ன மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும், தர்ஷன் தர்மராஜ், நிரஞ்சனி சண்முகராஜ், இப்படி பல தமிழ் கலைஞர்களை சிங்கள சினிமா துறை வளர்த்து விட்டுருக்கு, இன்னும் வளர்த்து கொண்டிருக்கு. புதிய நடிகர்கள் இருக்கிறாங்க. ஸோ அது இந்த நாட்டுக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதமாக தான் நான் நினைக்கிறேன். ஓகே. நீங்கள் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தீங்க, இலங்கையினுடைய சினிமாவை நாங்கள் சிங்கள சினிமா, தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லி பிரிக்காமல் இலங்கை சினிமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம், நல்ல ஒரு யோசிக்கக்கூடியதான ஒரு தன்மை. இப்போ இதே தன்மை வந்து சிங்கள சினிமா துறையில் வந்து அதிகம் இருக்கா? இப்போ என்ன சொல்கிறது, அது தமிழ் சிங்களம் அப்படின்னு சொல்லி பிரிக்காமல் நாங்கள் எல்லாருமே இலங்கை சினிமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அதாவது தம்பி, இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் மாற்றத்துக்குள்ளே இப்போ வந்து கொண்டிருக்கோம். இந்த நாடு 76 வருடங்களுக்கு பிறகு ஒரு முக்கியமான ஒரு அரசியல் திருப்பம் வந்திருக்கு. ஸோ நாங்கள் வந்து காயப்பட்ட, நிறைய வேதனைகளுக்குள்ளால போன, பல வடுக்களை தாண்டின ஒரு நாடு. அது தமிழ் சிங்களம்ன்றதை தாண்டி பொதுவாக இந்த நாட்டில் உள்ள மக்கள் அதை அனுபவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த காயங்கள் எல்லாத்தையும் உண்மையாகவே ஹீல் பண்ணக்கூடியது எதுனா கலை தான், ஆர்ட் தான். ஆர்ட்டுக்கு தான் ஒரு அதாவது சொசைட்டி தட் டசன்ட் ஹேவ் ஆர்ட் ரிஸ்க்ஸ் லூசிங் இட்ஸ் சோல்னு சொல்லுவாங்க. ஒரு ஆத்மா இல்லாத ஒரு இடத்துக்கு கலை இல்லாட்டி நாங்கள் போயிடுவோம். ஆகவே நான் நினைக்கிறேன், இந்த புதிய அரசியல் திருப்பத்தோட கலை என்ற விஷயமும், குறிப்பாக தமிழர்களுடைய கலை இந்த நாட்டில் வந்து கலை ஓட்டத்துக்குள்ளே சேரணும். பொதுவாக வந்து இந்த கலை எல்லா கலைகளும் அங்கீகரிக்கப்படணும்ன்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. அது நடந்து கொண்டிருக்கும். இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு நாள் தான் நடக்காது தானே. இப்போ எங்களோட உடம்பு மாதிரி, இப்போ நான் வந்து கோமாளி கிங்ஸ் நடித்து முடிக்கும்போது 120 கிலோ, இப்போ நான் கிட்டத்தட்ட 80-85 கிலோ. இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட். இது ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸுக்கான வேலை. அதை மாதிரி எங்களோட உடம்பு மாதிரியே இந்த நாடும் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் ஒன்று வந்து கொண்டிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதாவது தமிழ் சிங்களம்ன்ற அந்த வேறுபாடுகள் தாண்டி ஒரு நாடாக நாங்கள் அங்கீகாரம் பெறுற, எழும்புற, ஒரு தேசப்பற்று உருவாகிற ஒரு மோமெண்ட்டில் இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். ஓகே. உங்களுக்குரிய இடத்தை வந்து இலங்கையில் நீங்கள் வந்து பிடிச்சிட்டீங்க. இனி அடுத்த கட்டமாக தென்னிந்திய சினிமாக்களில் வந்து நடிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து இருக்கா? உங்களுக்கு ஏதாவது அழைப்புகள் வந்திருக்கா?
ஆமாம், இலங்கை சினிமாவில் இலங்கையில் நான் என்னுடைய இடத்த பிடிச்சிட்டேன்னு நான் நம்பலை. இன்னும் எனக்கு இன்னும் பல பேருக்கு என்ன தெரியாது. இன்னும் பல வேலைகள் எங்களுக்கு இருக்குது, அது செய்யணும். ஆனால் விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் இந்திய சினிமாவுடைய ஒப்பிடப்பட வேண்டிய அல்லது போட்டியிட வேண்டிய மற்றது அந்த ஆதிக்கத்தில் இருந்து வெளிவர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அது பெரிய இண்டஸ்ட்ரி, கோடிகளில் புரள்ற இண்டஸ்ட்ரி. நாங்கள் அப்படி அல்ல. ஆனால் அப்படி இருந்தும் எங்களுக்கென்ற ஒரு தனி அடையாளத்தை எங்களால் தேடிக்கொள்ள முடியும் என்றதை நான் ஆரம்பத்தில் இருந்து நம்பின ஒருத்தன். அதை நோக்கி என்னுடைய பயணம், கலை பயணம் என்ற இறுதி மூச்சு வரைக்கும் இருக்கும். அந்த கலைப்பயணம் எல்லா இளைஞர்களும் இலங்கையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற கலைஞர்கள்கிட்ட நான் கேட்குறதும், எங்களோட ஒரிஜினாலிட்டியை, எங்களோட அடையாளத்தை நாங்கள் தேடி பயணிக்கணும், அதை கண்டுபிடிக்கணும், அதை வளர்க்கணும். ஸோ இந்தியாவில் வாய்ப்புகள் வந்து நான் போகலை அப்படியெல்லாம் சொல்லலை. இந்திய சினிமாவில் அதாவது 800 திரைப்படத்துக்கு பிறகு என்னைய ஒரு நடிகனாக ஓரளவு தெரியும். சில இயக்குனர்களை எனக்கு அறிமுகமாகி இருக்கிறாங்க. நானும் சொந்த முயற்சியில் அங்கே ஒரு என்ன சொல்கிறது குணச்சித்திர நடிகனாக என்னைய அறிமுகப்படுத்துறதுக்கான முயற்சிகளில் நான் ஈடுபடுறேன். அப்படியான வாய்ப்பு கதவை தட்டும்போது நிச்சயமாக அதை நான் எடுத்துக்கொள்வேன். ஆனால் அது 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 வரும்போது வரும். சரி, நிறைய விஷயங்கள் என்ற நாளில் எங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சியினுடைய தமிழே வணக்கம் நிகழ்ச்சிக்கு வந்து திரைப்படம் பற்றி தான் நிறைய விடயங்களை வந்து பகிர்ந்து கொண்டீங்க. அதாவது ராணி திரைப்படம் இலங்கையினுடைய சினிமா துறையில் ஒரு மிக முக்கியமான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் வெளிவந்ததுக்கு அப்புறமாக வந்து ஏற்படுத்த போகின்ற தாக்கங்கள், எதிர்வினைகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுத்தும்? இல்லை, ஒரு படைப்பாக நான் நினைக்கிறேன் இதை பற்றி பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ட்ரெய்லரை பார்த்தீங்களாலே பல பேருக்கு இந்த ட்ரெய்லர் நல்லா இருக்குது, பார்க்கணும். ஸோ இது வந்து சினிமாவுக்கு வந்து மிக பெரிய ஒரு வெற்றியாக தான் அமையும் இந்த திரைப்படம், அதில் சந்தேகம் இல்லை. இதில் பேசப்படுற கருத்துகள் அரசியல் ரீதியாக வந்து சில நேரம் சில பேருக்கு சில வழிகள் இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு திரைப்படமாக, ஒரு கலைப்படைப்பாக நான் நினைக்கிறேன் இது நிச்சயமாக வெற்றி பெறுற ஒரு படமாக தான் இருக்கும். சரி, எனவே இந்த திரைப்படம் பற்றியதான நிறைய விடயங்களை இந்த திரைப்படத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த கிங் ரட்னம் வந்து எங்களோடு பகிர்ந்திருந்தார். சப்டைட்டில் தமிழோடு வந்து வெளியாகுது. எனவே தமிழ் ஆடியன்ஸ் வந்து இதை பார்க்குறதுக்கும் இது பற்றியதான விஷயங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு. அண்ணா சொன்ன மாதிரி இன்னும் ஒரு விஷயம், இந்த திரைப்படம் கூடிய சீக்கிரத்தில் தமிழில் டப் பண்ணப்படும். ஏன்னா தமிழ் மக்களையும் தமிழ் ரசிகர்களையும் இதை கட்டாயம் வந்து பாருங்கன்னு நான் அழைக்கிறேன். காரணம், லைக்கா நிறுவனத்தினுடைய முதல் தயாரிப்பு இந்த படம். அதோடு இந்த திரைப்படத்தில் பேசப்படுற விடயம் வந்து எல்லோரும் தெரிஞ்சு கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான ஒரு வரலாற்று பதிவு. இன்ற நாளில் எங்களுடைய கலையகத்துக்கு வந்து இந்த திரைப்படம் பற்றியதான அனுபவம், அதுக்கு பின்னணியில் இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி.